வணக்கம். இன்றைக்கி எல்லாருமே சாதிக்கணும், பேரும் புகழும் அடையணும், வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சாதனைக்கான வழியும் தளமும் யாராவது ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? சாத்தியமா? ஒரு சிலருக்கு சாத்தியமாகலாம், ஆனால் பலருக்கும் அது சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. டூ வீலரில் போகிறோம், இல்லை காரில் போகிறோம். அதை இயக்குறவன் அவனால் மற்ற ஃபன் பண்ணுற விஷயங்களை பண்ண முடியுமா? அந்த டூ வீலரில் போகிறவன் அந்த செயல்பாடை கவனத்தோடு போனால் தான் அவன் கரெக்டான வழியில் போக முடியும். ஆனால் இதுவே பேருந்தில் போகிறவங்க இல்லை ரயிலில் போகிறவங்க அவங்க என்ன செய்ய முடியும்? மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியும். எந்த பாதையில் நம்ம போகிறோம் அப்படின்றத அவங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பேருந்து என்ன செய்யணும்னா அவங்கள கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு போய் விட்டுற போகுது. ஆனால் பைக்கில் போகிறவங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில பேருக்கு அவங்கள தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு பல பேர் உதவி செய்வாங்க. பல பேருக்கு தானே தான் அந்த இடத்தை போய் அடைய முடியும், லட்சியத்தை அடைய முடியும். அப்போது ஒரு லட்சியத்தை அடையணுன்னா தானே முயற்சி பண்ணி அடையிறது என்பது மிகப்பெரிய அசாதாரணமான விஷயம். அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த லட்சியத்தை அடைய பல தடைகள் வரலாம். பல தடைகள், இழப்புகள், அது செய்ய முடியாத சூழ்நிலை, தோல்விகள் எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களோட ஆழ் மனதில் கண்டிப்பாக வெற்றி அடைவேன், அந்த வெற்றிக்கான முயற்சியை நான் என்ன செய்வேன், கைவிடாமல் செயல்படுத்துவேன் அப்படின்னு நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு துளி அதுக்காக நம்ம முயற்சி பண்ணி செயல்படணும். உங்களோட ஆழ் மனம் மிகப்பெரிய இறைசக்தி கொண்டது. நீங்கள் அதற்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், இந்த பிரபஞ்சம் தன்னாலே உங்களுக்கு என்ன செஞ்சிடும்னா கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்வேன்னா, எதிர்மறையான சிந்தனைகளை சிந்திக்காதீங்க, எதிர்மறையான செயல்பாடு நடக்கும்னு யோசிக்காதீங்க. பாசிட்டிவாக நடக்கும்னே நீங்கள் பல தடவை யோசிச்சிங்கன்னா எதிர்மறையாக நடக்க வேண்டிய செயல் கூட நேர்மறையாக நமக்கு மாறி கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நமக்கு எந்த ஒரு தோல்வி கிடைச்சாலும் சரி, அதிலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண்ட இலக்கை என்ன செய்ய முடியும், அடைய வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.